நாம் இப்போ எங்கே போகணும்? அனுஷா, நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்? நாங்கள் தங்கின ரூமில் இருந்தே டவர் நல்லாவே தெரிஞ்சிச்சு, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இதான் நாங்கள் தங்கின ரூம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து தான் இப்போ அதை பார்க்குறேன். பாரிஸ் ஈஃபில் டவர் இதை பற்றி சொல்லணும்னா, இது வந்து 1887 கட்ட ஆரம்பிச்சு கரெக்டாக 2 வருஷம் 2 மாதம் 5 நாளில் கட்டி முடிச்சிருக்காங்க. 1889 இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இதை கட்டி கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்தாவ் ஈஃபில் அப்படின்றவர் தான். அவரோட பேரை வச்சு தான் அதை டவர்னு வச்சிருக்காங்க. இது வந்து 330 மீட்டர், அதாவது 1083 அடி உயரத்தில் இருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10,000 டன். ஃபுல்லாகவே வந்து இரும்பால் மட்டுமே கட்டியிருக்காங்க. இது எதுக்காக இதை கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் உலக கண்காட்சின்ற அந்த நிகழ்ச்சிக்காக இது கட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது வந்து உலக அளவில் ரொம்ப பிரபலமாகவும் இது மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கு. அதே மாதிரி 1930 வரைக்கும் இதுதான் உலகத்திலே அதிக உயரமான ஒரு கட்டிடமாகவும் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் ஒலிம்பிக் பாரிஸில் தான் நடந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்துச்சு, அங்கே போயிட்டு அடுத்த நாள் காலைல கிளம்பியாச்சு. காலைல சாப்பாடாக புட்டும் வடையும் சாப்பிட்டோம். இந்த இடம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய மியூசியம். ரீசெண்டாக கூட ஒரு பல கோடி மதிப்புள்ளான நெக்லஸ் திருட்டு போச்சு, அந்த மியூசியம் தான் இது. இங்கே வந்து யூரோப்லேயே பொதுவாக சிட்டிக்கு நடுவில் ஒரு ஆறு போகும். இது மாதிரி ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பாரிஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த பூட்டில் பிடிச்சவங்க பேர் எழுதுறது. அதிகபட்சமாக லவ்வர் அவங்க எழுதுவாங்க. பக்கத்துலேயே குச்சி போனோம். 1400 யூரோ இந்த ஹேண்ட்பேக். இந்த ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய். அப்படியே அங்கே பாரிஸ் முடிச்சுட்டு அடுத்த நகரை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளேன். பாய் பாய்.